விஜய் எதிர்ப்பதற்காக திருமாவும் மறுத்து விட்டார். திருமாவை திமுக சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து இப்போ கள நிலவரம் என்னென்னா, இப்போ திருமா ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார், பாஜக அதிமுக கூட்டணியில் வந்திருக்காவிட்டால் நான் அந்த கூட்டணியில் இருந்திருப்பேன், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆமாம், அப்போ இவர் அந்த கூட்டணியில் இருந்தால் கம்யூனிஸ்டுக்கு அந்த கூட்டணிக்கு போயிருப்பாங்க, வேல்முருகன் போயிருப்பார். அதிமுகவுடைய வெற்றி மிக எளிதாக்கப்பட்டிருக்கும். இந்த கருத்தில் அவர் அதை பதிவு செய்கிறார். அப்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளை திமுகவை சேர்ந்த வன்னிய பொறுப்பாளர்கள் நீங்கள் வீதிகளே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். அதே போல் தலித்து வாக்கு விஜய்யுடைய வாக்காக மாறிப்போச்சு. அப்போது அந்த திமுக நிர்வாகி என்ன சொல்கிறான், உன் ஊர்லேயே கட்சி இல்லையா, உன் ஊர்லேயே விஷயத்துக்கு வரைஞ்சிட்டு இருக்கான், முதல்ல அதை சரி பண்ணு போ. இப்போ வட மாவட்டங்கள் பூரா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இப்படி தான் சண்டை ஓடிட்டு